ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி டீ கடையில் தான் இருக்கோம்ல, ஆனியன் போண்டா அது தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையிலே நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைக்கு தரதுனால பச்சை மிளகா சேர்க்காம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு அது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சோட்டா மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஆயில் ஹீட் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கலாம். கேஸ் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா பொறுமையாக வெந்து வரட்டும். ஹை ஸ்பீடில் வச்சோன்னா மேலே எல்லாம் கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் சிம்மிலே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. உள்ளே எல்லாம் நல்லா வெந்து மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. டீ கடை போண்டானும் சொல்லலாம், ஆனியன் போண்டானும் சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.